ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய வீட்டில் ஒரு சொத்து பஞ்சாயத்து நடந்தது. அந்த சொத்து பஞ்சாயத்தில் அந்த வீட்டுடைய பெரியவர் சொன்னார், நான் இதில் வந்து பரம்பரையாக இருக்கிறதெல்லாம் நான் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுப்பேன். ஆனால் என்னுடைய உழைப்பில், என் மனைவியோட உழைப்பில் வந்த எல்லா சொத்தையும் நான் எனக்கு என்ன விருப்பமோ அதுபடி தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது அந்த 2 பிள்ளைகளுக்கும் ரொம்ப வருத்தம். ஏன்னா அப்பா இப்படி சொல்லிட்டாரு, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சேர்த்து நிறைய சொத்து இருந்ததே அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் வந்து சில சஜஷன்ஸ் சொன்னார். சிலது இவ்வளவு நான் இங்கே டொனேஷன் கொடுப்பேன், இங்கே இந்த சர்ச்சுக்கு கொடுப்பேன், இங்கே ஒரு சர்ச் கட்டணும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னார். உடனே வீட்டில் பெரிய சண்டை வந்துருச்சு. அந்த 2 பிள்ளைகளும் 2 பிள்ளைகளோட மனைவியும் பேர பிள்ளைகளும் எல்லாரும் சேர்ந்து, அவருக்கு 2 தம்பிகள் உண்டு, தம்பிகளும் சேர்ந்து அவரை கண்ணா அப்படின்னா திட்டினாங்க. ரொம்ப திட்டினாங்க. ரொம்ப பார்க்க வருத்தமாக இருந்தது. அவ்வளவு வயசான ஒரு மனுஷனை இப்படி பேசுகிறாங்களேன்னு. எல்லாரையும் அப்படி பேச வச்சது எதுன்னா அந்த சொத்து. இவ்வளவுக்கும் பிள்ளைகள் எல்லாரும் நல்லா வசதியாக இருக்கிறாங்க. அவரவர் சொந்த சம்பாத்தியத்திலேயே வீடு வாசல் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் தன் பெற்றோருடைய சொத்தை அவங்களுக்கு விட்டு கொடுக்க மனசு இல்லை யாருக்குமே. வேறு யாருக்கும் போகக்கூடாது, அது எங்களுக்கு தான் வரணும் அப்படின்னு அடம்பிடிச்சாங்க. அவர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு வர வேண்டிய பரம்பரை சொத்துக்களில் நான் கையே வைக்க மாட்டேன். அதே சமயம் நான் சம்பாதிச்சதில் எனக்கு சில கடமைகள் இருக்குது, அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சண்டை போட்டு திட்டாங்க. அவர் பாட்டு போய் அவர் ரூம்குள்ளே உட்காந்துட்டாரு. அடுத்த 2 நாள் அவர் யார்கிட்டையுமே பேசலை. வெளியே வருவார், கிச்சனுக்கு போய் சாப்பிடுவார், திரும்ப அவர் ரூம்குள்ளே போயிடுவார். இப்படி தான் இருந்தார். அப்போது எல்லாரும் பேசினாங்க, ஐயோ அவர் வந்து ரொம்ப சங்கடப்பட்டார், வயசானவர், அப்படியெல்லாம் அவரை விடக்கூடாது அப்படின்னு. ஆனால் இந்த பிள்ளைங்களுக்கு மனசு இல்லை அதை கேட்குறதுக்கு. அதனால் அதெல்லாம் கிடக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, தானே இறங்கி வருவார் அப்படின்னலாம் பேசினாங்க. 3 நாள் கழிச்சு காலையில் வெளியில் வந்தார். வெளியே வந்து வழக்கம் போல் இதுக்கு முன்னாடி எப்படி அவர் பேர பிள்ளைகளோட விளையாண்டுட்டு இருந்தாரோ அப்படி சாதாரணமாக சிரித்து விளையாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தார். பிள்ளைகளோடையும் சாதாரணமாக பேசினார். அப்போது அவங்க அங்கே இருந்த ஒருத்தர் கேட்டாங்க, தம்பிகளில் ஒருத்தர் கேட்டாங்க, என்னன்னா நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு உள்ளே போயிங்க, அதனால் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயமாகிடுச்சு. பிள்ளைகள் வந்து ஏதோ அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டாங்க, அதை நீங்கள் பெருசு பண்ணாதீங்க, அதனால நாங்கள் ரொம்ப கவலைப்பட்டோம் அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், அவங்க நினச்சதை பேசுனாங்க, நான் நினச்சதை செஞ்சேன். என்னுடைய வருமானத்தை நான் யாருக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு ரைட் இருக்குது. அதே சமயம் நான் அதை சும்மா அள்ளி போட்டு குப்பையில் கொட்டுற மாதிரி எதுவும் செய்யலை. நியாயம்னு எனக்கு தோணுகிற சில விஷயங்களுக்கு நான் டொனேஷனாக அதை கொடுக்குறேன். அதை கேள்வி கேட்க இவங்களுக்கு ரைட் கிடையாது அப்படின்னு. நான் இது எவ்வளவோ தூரம் சொன்னேன், அது அவங்களுக்கு புரியலை. இல்லை, நீங்கள் 2 நாளாக வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டீங்க தனியாக, அதனால எங்களுக்கு பயமாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது நான் என்னையே சரி பண்ண எடுத்துக்கிட்ட டைமு. நான் திரும்ப பதில் பேசினா அவங்கெல்லாம் தாங்க மாட்டாங்க. என்னுடைய வயசு, என்னுடைய அனுபவம் எல்லாமே வேறு. நான் எதிர்த்து நின்று அவங்களெல்லாம் இவங்க பேசுன அளவுக்கு கீழே இறங்கி நானும் பேசினேன்னா இவங்க எல்லாம் தாங்கிக்கிட மாட்டாங்க. அதே சமயம் எனக்கு கோபம் வரும். ஏன்னா அது நியாயமான கோபம். நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், எனக்குன்னு சில விருப்பு வெறுப்புகள் இருக்குது, அதை நான் செய்ய விடலை, என் பிள்ளைகளை நீ செய்ய விடலைங்கும்போது எனக்கு கோபம் நிறைய வந்தது. அந்த கோபத்தை நான் சமாதானப்படுத்த இந்த 2 நாள் டைமை எடுத்துக்கிட்டேன். நான் என்னையே நான் சமாதானப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். நம்ம எல்லாருமே லைஃப்பில் இது மாதிரி நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவோம். அப்படியே கோபம் வர அவன் கழுத்தை பிடிச்சிடணும் போல் இல்லையா? எல்லாருக்கும் வரும். கோபங்கிறது சர்வ சாதாரணமாக எல்லாருக்கும் வரும். சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் வரும். அந்த நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்து பாருங்கள். நீங்கள் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள். கோபங்கிறது வந்து ஒரு நிமிஷத்தில் பெரிய பெரிய விளைவுகளை கொண்டு வந்துடும். திரும்ப அதையெல்லாம் நம்ம எடுத்து கட்டவே முடியாது. அந்த அளவுக்கு டேமேஜ்களை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு 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 டைம் பீரியடை நீங்கள் சமாதானமாக தனியாக இருந்து யோசிக்கிறதுக்குன்னு எடுத்துக்கோங்க. கோபம் நியாயமானது, உங்களுடைய மன வருத்தம் நியாயமானது. அதே சமயம் இந்த கோபத்திலேருந்து எப்படி நீங்கள் வெளியே வர்றதுன்னு யோசிங்க. உங்களை நீங்கள் நிதானப்படுத்துங்க. ஏன்னா உறவுகளோ அல்லது சொந்தங்களோ எதையும் அப்படி அவ்வளோ வேகமாக வெளியே தூக்கி போட்டுற முடியாது நம்ம வார்த்தைகளால் இல்லையா? அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நிதானமாக யோசிங்க. ஒரு நாள் 2 நாள் டைம் எடுத்துக்கோங்க. தானே உங்கள் கோபம் வடிஞ்சிடும். திரும்ப வந்து அதே ஆட்கள்கிட்ட சாதாரணமாக பேசுங்க. உங்கள் பிரச்சனைகள் குறைஞ்சிருக்கும்.